வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது 2வது வீடியோங்க. நடிகர்களுடைய படங்களை நம்ம பற்றி போட்டிருக்கோம். அதில் எல்லாமே தெரியும் நினைவுகள். ஆனால் பின்னணி பாடகிகளுடைய முகம் எங்கேயுமே தெரிய போகிறதில்லைங்க. அதனால் மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் பாடிய சில பாடல்கள் எடுத்த இடங்களுடைய வீடியோ நம்மகிட்ட இருக்குது. அந்த இடத்துல திரு ஜானகி அம்மா அவர்கள் பாடக்கூடிய, அவர்களுடைய குரல் கேட்கக்கூடிய காட்சிகள் எடுத்த ஒரு சில இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடலாக சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற எந்த பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா என்ற பாடல் எடுத்த இடம் தான் பார்க்க போகிறாங்க. இந்த பாடல் முழுக்க முழுக்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணையில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பாடல் முழுவதும் அங்கே எடுத்திருந்தாலும் எந்தெந்த இடங்களில் நம்ம ஜானகி அம்மா அவங்களுடைய குரல் ஒலிக்குதோ அந்த காட்சிகள் தாங்க நம்ம ஒப்பிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவிகா மேடம் வாய் அசைக்க நம்ம ஜானகி மேடம் பாடக்கூடிய காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு பாலத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. தொங்கு பாலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த 2 பக்கம் 2 கம்பி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த இடமும் சாத்தனூர் அணையில் தாங்க இருக்குது. இதையும் ஒரு காட்சியில் காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த இடத்துலையும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இதே இடத்துல மற்றொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, எந்த இடமும் நல்லா தெரிஞ்சிருக்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படிக்கட்டுக்கு மேலே ஜெமினி கணேசன் சார் இருப்பாருங்க, கீழே வந்து தேவிகா மேடம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஜானகி மேடமோட குரல் ஒலிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். இந்த படிக்கட்டினுடைய மேல் பகுதியிலும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கோம் 2வது பாடல். கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அடி ஆத்தாடி இந்த பாட்டு எடுத்த இடங்களை பார்க்க போகிறாங்க. இந்த பாடல் முழுக்க முழுக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி எடுத்திருப்பாங்க. இந்த பாடல் காட்சி எடுத்த இடங்களில் 3 இடங்கள் நம்மகிட்ட லொக்கேஷன் இருக்குங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கூடிய திருப்பரப்பு அருவிங்க. அந்த திருப்பரப்பு அருவியிலே இந்த பாடலுடைய ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த அருவிக்கு மேலே ஒரு கல்தூண் மண்டபம் ஒன்று இருக்குங்க. இந்த மண்டபத்திலையும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த மண்டபத்தை தாண்டி போகக்கூடிய தண்ணி தாங்க கீழே போய் அருவியாக திருப்பரப்பு அருவின்ற பேரில் ஊற்றுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, இதையும் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சியில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். மேலும் சில காட்சிகளை இங்கே இதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டம்ன்ற இடத்துல எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் சாரும் ரேகா மேடமும் கொடையை பிடிச்சிட்டு ஒரு கல்கரில் நடந்து போவாங்க. அப்போ நம்ம பின்னணியில் ஜானகி மேடம் பாடுற மாதிரி ஒரு காட்சியை இந்த முட்டம் கல்கரில் தாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இதே இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. 3வதாக நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் நடித்த கோவில் காலை திரைப்படத்தில் இடம்பெற்ற வண்ண சிந்து வந்து விளையாடும் இந்த பாடலுடைய சில காட்சிகளை கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய கருங்கரடு என்ற இடத்துல இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோயில்கிட்ட எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு காட்சியில் பாருங்கள், ஆடும்போது பின்பக்கம் இந்த படிக்கட்டு மேலே எல்லாம் வரிசையான ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க.
அப்படியே சற்று முன்பக்கமாக வந்து இந்த மரத்துக்கிட்ட ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த காட்சியில் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள் அப்படியே தெரியும் பாருங்க. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.